இவருடைய பெற்றோர் விஸ்வநாத தத்தர், புவனேஸ்வரி தேவியாவர். இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. தத்துவம், இசை, விளையாட்டு இவைகளில் தேர்ச்சி பெற்ற நரேன் இயல்பாகவே நண்பர்கள் மத்தியில் தலைமை பண்பு மிக்கவராக காணப்பட்டார். நரேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். 1886 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குருதேவர் மறைந்தார். குருதேவரின் சீடர்கள் பலர் நரேனின் தலைமையின் கீழ் கடுமையான ஆன்மீக பயிற்சிகளுக்கிடையே ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை தோற்றுவித்தனர். சுவாமி விவேகானந்தர் இத்தேசத்தின் பலமும் செல்வமும் ஆன்மீகமே என்பதை கண்டறிந்தார். அதே வேளையில் வறுமை, கல்வி அறிவின்மை, பெண்களின் அவலநிலை இவைகளையே தேசிய பலவீனங்களாக எண்ணினார். பாரத மக்களின் வாழ்வு நிலையை அறிய பாரத பரிக்கிரமா என்ற இந்திய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். சுவாமி விவேகானந்தர் 1892 ஆண்டு கன்னியாகுமரி வந்தடைந்தார். கன்னியாகுமரியில் அவரது கண்களுக்கு தென்பட்டது ஸ்ரீ பாதபாறை மட்டுமே. ஐயா, அதோ அங்கு தெரிகின்ற அந்த பாதபாறைக்கு நான் செல்ல வேண்டும், உதவுவீர்களா என்று அங்கிருந்த மீனவர்களிடம் கேட்டார். யாரும் உதவவில்லை. அவருக்கென்ன வீரம் குறைவா? வீர துறவியாயிற்றே. கடலில் குதித்தார், பாறையை அடைந்தார். டிசம்பர் 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் அந்த பாறையில் தவம் செய்தார். தென்கோடி பாறையில் தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. அவருடைய சிந்தனை முழுவதும் பாரதம். அன்று ஆன்மீகமும் செல்வமும் தேனாரும் பாலாரும் ஓடிய பாரதம். இன்று பாரத மாதாவின் கண்ணீர், வறுமையால் அல்லல்படும் மக்கள். சுவாமி விவேகானந்தர் 1893 ஆண்டு சிகாகோ மாநகரில் நடந்த உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டார். கணீர் என்ற குரலில் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என ஆரம்பித்து பேசினார். கரகோஷம் விண்ணை பிளந்தது. சர்வசமய மகா சபையில் சுவாமி ஆற்றிய முதல் சொற்பொழிவே அவருக்கு மிகப்பெரிய புகழையும் பிரபலத்தையும் ஈட்டி தந்துவிட்டது. எல்லா மதங்களின் அடிப்படை கருத்துக்களுக்கும் ஊற்றுக்கண் வேதாந்தமே என்ற உண்மையினை மேநாட்டு மக்களுக்கு உணர்த்த சுவாமி மிகவும் சிரமப்பட்டார். சுவாமி விவேகானந்தர் அத்வைதியின் ஒரு பழைய உவமையின் மூலம் கூறுவது என்னவென்றால், ஆற்றல் மிக்க ஒருவன் தோன்றும் போது அவனது ஆளுமை அவனது எண்ணங்களை நம்முள் செலுத்துகின்றன. நம்முள் அதே எண்ணங்கள் எழுகின்றன. நாமும் ஆற்றல் மிக்கவராகின்றோம். சுவாமி விவேகானந்தர் பகுத்தறிவு பற்றி கூறுவது என்னவென்றால், இறைவன் என்ற ஒரு பொது மையத்திலிருந்து தோன்றியவர்களே நாம் அனைவரும். எனவே இறைவனிடம் இருந்து தோன்றி விளங்கும் ஒவ்வொரு உயிரும் அது எவ்வளவு உயர்ந்தது ஆனாலும் தாழ்ந்தது ஆனாலும் இறுதியில் தந்தையாகிய இறைவனை அடைந்து தான் தீர வேண்டும். யாரிடம் இருந்து யாவும் எழுகின்றனவோ, யாருக்குள் யாவும் வாழ்கின்றனவோ, இறுதியில் யாரை யாவும் அடைகின்றனவோ அவரே கடவுள். பாரதத்தின் வீழ்ச்சிக்கு சுவாமி விவேகானந்தர் அடிமட்ட மக்களை உதாசீனப்படுத்துதல், பெண் இனத்தை உதாசீனப்படுத்துதல், மனிதனை உருவாக்கும் கல்வி இல்லாமை, ஒன்றிணைந்து செயலாற்றாமை, பொறாமையாய் வெளிப்படும் சோம்பலும் சிறுமையும், தன்னம்பிக்கையின்மை போன்றவையே காரணம் என்று கூறுகிறார். இவர் 1902 ஆண்டு நீலாசுயிலில் ஆழ்ந்து விட்டார். இளம் வயதிலேயே இவ்வுலக வாழ்வை நீத்தாலும் இளம் தலைமுறையினருக்கு அன்றும் இன்றும் என்றும் ஒரு நல்ல வழிகாட்டியாக விளங்கும் சுவாமி விவேகானந்தரை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.